ஹாஃபிலாவை பாராட்டி இங்கே சிறப்புரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மேலப்பாளையம் நகர மஜ்லிஸ் உலமாவுடைய தலைவர், மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர், பாலை சதகத்துல்லா அப்பா கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் MNM முகமது இலியாஸ் உஸ்மானி ஹதரத் அவர்கள் சிறப்புரை வழங்குமாறு மதரசாவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நீங்கள் கொஞ்சம் சவுண்டாக பதில் சொல்லுங்கள். மேடையில் இருக்கவங்க பொம்பளையில் மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் சவுண்டில் சொல்லிக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். ஸதகல்லாஹுல் அலீல். கால நபியுல் பஷீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅல்லமுல் குர்ஆன மின் அர்பாத்தின் மின் உபய் இப்னு கஅப் வ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வ முஆத் இப்னு ஜபல் வ சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா வ கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ரவாஹுல் முஹத்திஸூன். ஸதகல்லாஹுல் அலீம். ஸதக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரியவர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவர் ஒரு செய்தி சொன்னார். அப்படின்னா 1வது ஜுஸ்லேருந்து 30வது ஜுஸ் வரைக்கும் முடிக்கிறது, அது ஒரு மாடல். மதரசாக்களில் பிள்ளைகளை கொஞ்சம் ஈஸியாக ஓத வைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ஓதினாலும் சரி, நாங்கள் ஆண்கள் ஆப்சாக்கு ஓத வந்தாலும் சரி, முதல்லையே அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காண்டி அம்மா ஜூஸ்லேருந்து ரிவேர்ஸில் பாடம் பண்ண சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அம்மா ஜூஸில் பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சூறாக்களாக இருக்கும், அது நிறைய காதில் கேட்டிருப்பாங்க. குலோபிர பின்னாஸ் மனப்பாடம் பண்ணும்போது அங்கேருந்து அம்மா ஏத்த சாலுன்னு வரைக்கும் வரும்போது ஈஸியாகிடும். முதல்ல இது ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், அது ஒரு மனசறிஞ்சி ஒரு விஷயத்தை நடத்த ஒரு சைக்காலஜி. பிள்ளைகளுக்கு எந்த பாடத்தையுமே இலகுவான ரூட்டில் தான் கஷ்டமான ரூட்டுக்கு போகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் இந்த நர்சரி லெவல் இருக்கும். நர்சரி லெவலில் முன்னாடி எல்கேஜி யூகேஜின்னு சொன்னாங்க. அந்த எல்கேஜி யூகேஜியை இப்போ வேறு பேரில் அழைக்கப்படுது. அப்பர் கேஜி லோயர் கேஜின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளதில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு புது மெத்தடில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு புக்கில் வச்சு வாசித்து கொடுக்காம விளையாட்டு பொருட்களில் அவங்க படிக்கக்கூடிய பாடம். உதாரணமாக எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் 1, 2, 3லேருந்து ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த 1ஆம் நம்பருக்கு ஒரு இந்த தெர்மாக்கூல் மாதிரி உள்ளதில் ஒரு எழுத்து 1, 2ன்னு அதில் இருக்கும். அது மாதிரி ஏபிசிடி படித்தாங்கன்னு சொன்னால் அந்த ஏபிசிடி தெர்மாக்கூலில் கலரில் இருக்கும். பிள்ளைகளுக்கு கலராக இருக்கிறது அட்ராக்டிவாக இருக்கும், மனசில் ஈர்க்கும். பொருளாக வச்சு சொல்லி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அதே புக்கில் வச்சு அதே 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 1 to 10 வரைக்கும் வாசிக்கிறதோ, அதே அந்த ஏபிசிடியை புக்கில் வாசிக்கிறத விட இது ஒரு நல்ல மெத்தடு. இதில் இன்னும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் பொம்மை டைப்பில் அந்த எழுத்துக்களை கொண்டாங்க. அது இத்தாலியில் மாண்டிசோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை. மாண்டிசோரிங்கிறது ஒரு நகரம், ஒரு ஏரியா, அந்த மெத்தடு. அது இன்னைக்கு நிறைய ஊர்களில் நீங்கள் பெரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாண்டிசோரி பள்ளிக்கூடம்னே போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு விளையாட்டு ஜாமானை வச்சு பாடம் சொல்லி கொடுக்கறது. இது சின்ன பிள்ளைகளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நாங்கள் கொஞ்சம் மாற்றி மதரசாக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம் ஓத சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய ஆயத்துக்களாக இருக்கும், பெரிய பெரிய சூறாவாக இருக்கும், கஷ்டம் மனப்பாடம் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதனால் அவங்கள அம்மா ஜூஸில் குலோபர பின்னாசை ஓத சொல்கிறது, சபீசுமா ஓத சொன்னால் ரொம்ப ஈஸியாக போயிடும். அப்புறம் தபாரக்கல்லதி வருவாங்க. முதல்ல அந்த 5 ஜூஸும் முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹாமீம்லேருந்து 5 ஜூஸ் அங்கே எல்லாமே அடிக்கடி நம்ம ஓதுற சூறாக்களாக இருக்கும். இதை ஓதிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசில் ஒரு நம்பிக்கையும் மனசில் ஒரு தைரியமும் ஒரு தவக்குழு ஒரு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முடிச்சிடலாம். இதை முடிச்சதுக்கு பிறகுதான் நாங்கள் அலிஃப் லாம் மீம்லேருந்து கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கடைசியாக முடிக்கிறது இலைஹிரத்துவா இருக்கும். 25வது ஜூஸ் தான் அவங்க 30வது முடிப்பாங்க. அதுலேருந்து அவங்க ஓத சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ கடைசியாக முடிக்கிற ஜூஸு இருக்குத, அது இவங்களை பொறுத்தவரையில் 25வது ஜூஸு தான் கடைசியாக முடிக்கிறது. அதான் இங்கே உள்ள சுருக்கமான விஷயம். இப்படி எளிமையான வழியில் கஷ்டமான காரியங்களை
நம்ம பிள்ளைகளுக்கு பாடமாக நடத்தணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த காலத்தில் இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அதிகமாக நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசின் எடுக்கிற பழக்கம் வச்சுருப்போம். முன்னாடிலாம் நம்முடைய ஊரில் கை வைத்தியர்கள் நடமாடுவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கே வந்துடுவாங்க. வந்து ஒரு பொடியை தருவார். அந்த பொடி நிறைய கசக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேனில் கலக்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. தேனை பொறுத்த வரையில் அது இனிப்பாக இருக்கும். இந்த கசப்பு பொடியை அதில் கலந்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சாப்பிட்டுடலாம். அதை விட இன்னொரு முக்கியமான செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயாக்கும் பி ஷிஃபாயினி, உங்களுக்கு நோய்களில் நிவாரணம் தருகின்ற 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று அல் குரான், குரான் ஷரீஃப், அது ஓதினால் உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். இன்னொன்று அல் அசல், தேன். தேனை நீங்க தொட்டு நாக்கில் தடவி துவா செஞ்சு அதை பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா, நோயாளிக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நோயிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அப்ப ஷிஃபா தரக்கூடியது 2 பொருள் முக்கியமானது. ஒன்று குரான் ஷரீஃப். குரான் ஷரீஃப்ல ஆயத்துல் குர்சியை ஓதுனா ஷைத்தான்கள் ஜின்களுடைய அந்த ஒரு பாதிப்பை விட்டு குழந்தைகள், குறிப்பாக மற்றவர்கள், பெண்கள், பெரியவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஆயத்துல் குர்சி ஓதும் போது ஆயத்துல் குர்சி ஷைத்தானுக்கு ரொம்ப கடுமையான ஆயத்து என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஷத்து அல ஷைத்தான் அப்படிம்பாங்க. ஷைத்தானுக்கு ஆயத்துல் குர்சி ஓதுனா ஓடிடுவான். அப்ப பிள்ளைங்க வந்து பயந்து அழுதாங்கன்னு சொன்னா அது ஷைத்தானுடைய பாதிப்பு, ஜின்களுடைய பாதிப்பு. அவங்களுக்கு ஆயத்துல் குர்சி ஓதுறது இது ஒரு ஷிஃபா. அது மாதிரி தேன் ஒரு ஷிஃபா. அதுதான் ஈயாக்கும் பி ஷிஃபா இனி, ஷிஃபா தருகின்ற 2. ஒரு ஆளு முன்னாடி வந்துருங்க, முன்சியார் வாப்பாங்க, பெரியாப்பாங்க, வாங்களேன் வந்துருங்க. நீங்கள் தான் நல்லா கவனிக்கணும். நான் பொம்பளை பிள்ளை ஓதி முடிச்சிருக்குது, அடுத்தடுத்து நீங்கள் நிறைய பேரை ஓத வைக்கணும். ஓத வைக்கிறது கஷ்டமானா ஓத வைக்கிறது கஷ்டம், ஓதுறது ஈஸி. அது தெரிஞ்சுக்கங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஓத வைக்கிறது கஷ்டம்னா என்ன அர்த்தம்னா, காலையில் நம்மளால் அனுப்ப முடியாது பிள்ளைகளோட. இப்போ அப்படி ட்ரெண்ட் மாறிடுச்சா இல்லையா? மேலப்பாளையத்தில் ஒரு காலத்தில் 9:30 மணிக்கு ஒரு பையன் ஒரு சிலேட்டையும் தூக்கி பள்ளிக்கூடத்துக்கு போன காலம் மாறி 6:30 மணிக்கே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ காலையில் நம்மளால் அனுப்ப முடியல. சாயந்தரம் அனுப்புறதுல தான் கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்குது. ஓதுறது ரொம்ப ஈஸிங்க, ஓதுறது ஈஸி. அந்த பிள்ளை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடும். அந்த பிள்ளைகளுக்கு ஈஸியாக பாடம் சொல்லி கொடுத்துடலாம் எங்களால், இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஓத அனுப்புறது தான் கஷ்டம். அதனால இதுல வந்து எங்க ஆடிகள் இவங்க தரப்புக்கு முன்னாடி உங்க கையில தான் இருக்குது. அனுப்பி வைக்கணும் முதல்ல. அதற்கான சந்தர்ப்பங்களையும் நேரத்தையும் நீங்க உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் எந்த இடத்தை போய் அவங்க அடையணுமோ அந்த இடத்தை அவர்களால் அடைய வைக்க முடியும். எனவே நீங்க தான் நல்லா கவனிக்கணும். இந்த பிள்ளைங்க 30 ஜுஸ் இன்னைக்கு வந்து நம்ம அந்த பிள்ளை பேர் என்ன பேரு, நம்ம ஹாஃபிலா வசீமா சித்திகா அவர் சொன்னார். நம்ம சலாவுதீன் யூசுப் இந்த இருக்கிறாரு, அவர் எங்கள் தூரத்து சொந்தக்காரர், எங்கள் பக்கத்து தெருக்காரரு. எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன அப்படின்னா, அவர் ஆப்சா பட்டம் வாங்கிட்டு வரும்போது, ஆலிம்சா பட்டம் வாங்கிட்டு வரும்பொழுது என் தண்டம்பள்ளியில் அவங்களுக்கு எங்கள் மகளால் வரவேற்பு கொடுத்தோம். நான் தான் அவரை வாழ்த்தி பேசினேன். அவர் நேற்று காலையில் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ காலம் கடந்து அது 1998 அவர் ஆலிம் பட்டம் முடிச்சுட்டு வந்தார் திண்டுக்கல் யூசுஃபியாவில். எங்கள் பள்ளியில் நடந்த வரவேற்பு விழாவில் இந்த ஆலிமை வாழ்த்தி வரவேற்று அவருக்கு துவா செஞ்சு பேசணும். பள்ளிவாசல் சார்பாக 3 பேர் பேசினதில் நான் ஆலிம்களில் நான் பேசினேன், அவர்களை வாழ்த்தி துவா செஞ்சு. இன்னைக்கு அவருடைய மகள் இங்கே ஆஃபிலா பட்டம் பெற்றாங்க. காமில் இப்படி ஒரு வாய்ப்பை தந்த உடனேயே எனக்கு மனசில் அது பட்டுச்சு. அவர் சலாதி யூசுப் இன்னைக்கு காலையில் சொன்னார், அதையும் நினைவுபடுத்தினார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலங்களை நீட்டி இப்படி ஒரு வாய்ப்பை தர்றானது ஒரு பெரிய பாக்கியம். இப்படி ஒரு ஹாஃபிலா அவங்க முழு குரானையும் மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க. இங்க இவ்வளவு பேர் நீங்க தாய்மார்கள் வந்து இந்த ஒரு காட்சியை நீங்க நேர்லையும் பார்க்குறீங்க, ஓதுனதை காதுல கேட்டீங்க. அழகா அந்த புள்ள எந்த இடத்துலையும் எடுத்து கொடுக்க வேண்டியது அளவுக்கு இல்லாமல் ஓதுச்சு. நாங்களும் கூட ஏதாவது இடையில நின்றுட்டா என்ன செய்யணுங்கிறதுக்காண்டி நான் லேசாக ஓப்பன் பண்ணி தான் வச்சிருந்தேன். இருந்தாலும் சொல்லி கொடுக்கலாமா, அது அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன, சில பிள்ளைங்க வந்து அந்த இடத்துல ஸ்டன் ஆகி ஃபங்க் ஆகிடுவாங்க. அப்போ அது கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ணணும்னு தயாராக தான் இருந்தோம். ஆனால் அதுக்கே வழி வைக்கல. நம்ம வந்து வசீமா சித்திகா எவ்வளவு தூரம் ஓத சொன்னாங்களோ அதை கரெக்டாக ஓதி முடிச்சுட்டாங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்த காலங்களில் தராவீஹ் எங்கேயாவது அவங்க தொலை வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் முழுமையாக தொலை வைக்கணும். அந்த பாக்கியத்தை, தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக.
நிறைய பேர்களுக்கு தொலை வைக்கும் பொழுது அவர் பெரிய பாக்கியம். அதில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் தராவீஹ் தொழுகை ஹாஃபிலை வைத்து 20 ரக்காத்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் வரிசையா தொழல, விட்டு விட்டா தொழுவாங்க. எப்போ வசதி கிடைக்க ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள வந்தாங்கன்னா தொழுவாங்க. அது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, டெய்லி ரசூலுல்லாஹ் தொழ வைக்க வந்தாங்கன்னு சொன்னா தராவீஹ் தொழுகை கட்டாயமாயிரும். தராவீஹ் தொழுகை கட்டாயமாயிடுச்சு அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு சிக்கல். ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம்லாம் எல்லாரும் பள்ளிவாசலில் தொழுகிறாங்களான்னு தெரியல. இஷாக்கு வந்துட்டு பாதி பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. இது தப்பா ரைட்டான்னா, நான் சில பேர்கிட்ட நிறுத்தி கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள்லாம் மாத்திரை போட வேண்டிய ஆட்கள், சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுக்க வேண்டிய ஆட்கள், நீங்கள் 10:30 மணிக்கு தான் விடுவீங்க பள்ளிவாசல்ல இருந்து, அது வரைக்கும்லாம் எங்களால் இருக்க முடியாது. இஷா தொழணும், போகணும், சாப்பிடணும், மாத்திரை போடணும், ஒரு அரை மணி நேரம் இருக்கணும், நாங்கள் படுக்கணும். அது அவங்களுடைய உடல்நிலை. அதனால எல்லாராலையும் தொழ முடியுமான்னு தெரியல. உமர் ரலியல்லாஹு இதை ஏற்படுத்தினாங்க. தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் கலீஃபாவா இருக்கும்போது 30 ஜுசுவையும் தராவீஹ்ல தொழ வைக்கணும். அதுக்கு இமாமாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹுங்கிற சஹாபிய அவர்கள் ஹாஃபிலாக நியமித்தாங்க. அந்த காலத்தில் இருந்துதான் இப்ப உள்ள மாதிரி 20 ரக்காத்துகள்ல அந்த 29 நாட்கள்ல 30 ஜுசு முடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அங்கெல்லாம் அரபு நாட்டில் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் தொழ வைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு தான் ஓதுவாங்க. நம்ம ஊர்களில் பழக்கம் எப்படி வச்சிருக்கிறோம்னா, பெரும்பாலான இடங்களில் 27வது அன்னைக்கு முடிக்கிறது, சில இடங்களில் 29வது அன்னைக்கு முடிப்போம். மேலப்பாளையத்து 2 பள்ளியில நீண்ட நாட்களாக 25ல தமாம் பண்ணிடுவாங்க. தமாம் அது எங்க தண்டம்பள்ளி ஒண்ணு, பிஎஸ்சி பள்ளி ஒண்ணு. அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் நான் விளக்கணும்னு இங்க சந்தர்ப்பம் வேண்டியதில்லை. அது மேலப்பாளையத்தில் அப்படித்தான் பழக்கம். அந்த 2 பள்ளிவாசல் மட்டும் 25ல ஓதிடுவாங்க. ஆனா 25ஆ இருக்கட்டும், 27ஆ இருக்கட்டும், 29ஆ இருக்கட்டும், ரமதான்ல ஒரு குர்ஆனை ஒரு ஹாஃபிலை வைத்து பள்ளிவாசல்ல ஓத வைப்பதை செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தினார்கள். அதற்கு அவர்கள் இமாமாக நியமித்தவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அப்படிங்கிற சஹாபி. இங்க சிறந்த ஹாஃபில் இவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை நான் இங்கே நினைவுபடுத்தினால் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சஹாபிகள் நிறைய பேர் ஹாஃபில்கள் இருக்கிறாங்க, முழுசா மனப்பாடம் பண்ணவங்க. ஆனால் 4 பேர் இருக்கிறாங்க, அவர்கள் உஸ்தாதாக இருக்கக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ளவர்கள். எனவே நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த 4 பேரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தஅல்லமுல் குர்ஆன மின் அர்பாத்தின், 4 பேரிடத்திலிருந்து நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே ஒன்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, 2வது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு, 3வது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, 4வது சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாங்கிற சஹாபியினுடைய அடிமையாக திகழ்ந்த சாலிம் ரலியல்லாஹு. இந்த 4 பேரும் உஸ்தாதாக இருப்பதற்கு தகுதி உள்ளவர்கள். நிறைய சஹாபிகள் இருந்தாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்குள்ள அந்த தகுதி உள்ள முதல் கேட்டகரியில, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 4 பேர். நீங்கள் இவரிடத்திலே சென்று குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுல இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு ஒருத்தர். அவங்க தான் உமர் இப்னு கத்தாபுடைய காலத்தில் தராவீஹ்ல இமாமா இருந்தாங்க. இன்னைக்கு பெண்கள் தராவி தொழுகிறது நிறைய இடங்கள்ல, தர்காக்கள்ல அல்லது சில வீடுகளில் ஒரு ஹாஃபிலாவை நியமித்து அவங்க தராவி தொழுகிற பழக்கத்தை நிறைய பேர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, நிறைய பேர் தொழுகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் எங்களில் நிறைய ஆப்சாக்கள் பெண்கள் ஆப்சா போக நிறைய தேவைப்படுது, பெண்கள் தொழ வைக்கிற இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால் இங்கே விட அங்கே சிம்பிளாக இருக்குது. பள்ளிவாசலை விட பள்ளிவாசலில் எக்கச்சக்கமான பிரச்சனை. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுவாங்க, அதை விட பெண்களுக்கு தொழுதுட்டு போனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. சொல்லலாமா காமியில்? வேண்டாம்னா சரி. இன்னும் பெண்கள் இடத்துல தொலை வைக்கிறதுக்கு நிறைய பேர் ரொம்ப விருப்பத்தோட அவங்க எங்களுக்கு அப்படி இடம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் தொலை வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒன்றும் சங்கடமான காரணம்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அது அவங்க ரொம்ப விருப்பப்படுறதுக்கான காரணங்கள் ரொம்ப ஈஸி. பள்ளிவாசல்ல இவர் ஒருத்தர் வருவார், அவர் ஒருத்தர் வருவார், இன்னைக்கு ஆப்ஷா அப்படி ஓதினார் இப்படி ஓதினாரு. பெண்களை பொறுத்தவரையில் நெஞ்சில கை வச்சு அல்லாஹு அக்பர் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஆப்ஷா என்ன அழகா ஓதுறாரு அப்படின்னு சொல்லிட்டா மனசு குளிர்ந்து போயிடும். குர்ஆன் மனப்பாடம் பண்ணும்போது ஏற்பட்ட குளிரை விட இந்த அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும்னு கிளம்பி போகும்போது அவங்களுக்குள்ள முசாபா செஞ்சுட்டு இங்கே இதில் உட்காந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ள ஆப்ஷா இருப்பார் பாருங்க, அவருக்கு ஒரு சலாம் சொல்லுவாங்க, நெஞ்சில் வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்ன உடனே எவ்வளோ திருப்தி. இந்த திருப்தி பள்ளிவாசல்ல கிடைக்குமான்னா
நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு தெரியுது. அதனாலதான் அப்படி சில பேர் கேட்கறாங்க. உண்மையிலேயே பாராட்டுறதுல தாய்மார்களை மிஞ்சி கிடையாது. அதே நேரத்தில் பாராட்டுக்கு நேர் மாற்றமா ஒருத்தரை விட்டு வாங்கணும்னா அதுக்கும் உங்களை மிஞ்சி ஆள் கிடையாது. அதில் மாட்டுறது பெரும்பாலும் உங்கள் மாப்பிள்ளை மாதிரி தான் மாட்டுவாங்க, மற்றவங்க மாட்ட மாட்டாங்க. அதுவும் உங்களால தான் முடியும். நிறைய பேர் சொல்றாங்க அதை, சிறுத்து நான் பள்ளிவாசல ஒரு ரவுண்டு கட்டிடுறேன், பெரிய ஊர் கூட்டத்துக்கு போனால் என் பேச்ச ஊரே கேட்குது, அப்பா சில நேரங்களில் நான் பேசினா எடுபடவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. அந்த சாதனையும் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த ஹாஃபிலாக்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? இப்போ சுருக்கமாக முடிச்சுக்கிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வீட்டில் ஒருத்தர் ஹாஃபிலா ஆனா, அது ஆணோ பெண்ணோ அப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னால் 2 விதமான பாக்கியங்கள் அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தில். ஒன்று, அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது பாவம் செய்து கொஞ்ச நாள் நரகத்திற்கு போக வேண்டிய அளவுக்கு நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் பரிதவிச்சு நின்னாங்கன்னு சொன்னால், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஏதோ சில தவறுகளை செஞ்சுட்டு கொஞ்ச நாள் நரகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் எல்லாம் பாதுகாக்கணும், மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் யாராவது ஹாஃபில்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அது அங்கே பட்டியலில் எடுத்து காட்டப்படும். அதை நன்மை எழுதின மலக்கு அந்த பட்டியல் அங்கே வாசிப்பார். இந்த நிற்கிறார இவருடைய குடும்பத்தில் இன்னாள் ஹாஃபில், அது ஆணோ பெண்ணோ அல்லது ஹாஃபிலா இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டால், இந்த ஹாஃபிலினுடைய பரக்கத்தினால் நரகத்துக்கு சில காலம் போக வேண்டிய இருந்த இவர் அந்த ஹாஃபிலுடைய பாக்கியத்தின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு மறு உத்தரவு கொடுத்துருவான். அந்த நோட்ல அல்லாஹ் மலக்குகளை வச்சு எழுத சொல்லிடுவான், இவரை நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம். அது யாரை வச்சு அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்த ஹாஃபிலினுடைய பரக்கத்தினால் இவர்கள் சொர்க்கம் செல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இவங்க பெற்றோர்கள் பாப்பமும் இருக்கிறாங்களா இல்லையா, இவங்களுக்கு அல்லாஹ் தலையில ஒரு கிரீடம் வைக்கிறான். கிரீடம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அரபியில தாஜ் அப்படிம்பாங்க. தாஜ்னா கிரீடம். அரசர்கள்லாம் அந்த தலையில மாட்டிக்கிடுவாங்க. அதுல பெரும்பாலும் நவரத்தினங்கள் கற்கள் அதுல இருக்கும், ஜெம்ஸ் அதுல இருக்கும், நவரத்தின கற்கள். 9 வகையான கல் இருக்குதா இல்லையா, முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், புஷ்பராகம், நீலக்கல் அப்படின்லாம் இருக்கு பாருங்க. அப்படி 9 கற்கள் இருக்குது. 9 வகையானது, ஒவ்வொன்றுக்கு தனித்தனி தன்மை. அத்தனையும் ஒரே கிரீடத்துல. ஒண்ணும் இல்லை, நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு மோதிரத்துல கல்லுள்ள மோதிரம், சாதா கல் இல்ல, இந்த 9ல ஏதாவது ஒரு கல் வச்சு போட்டாலே ஏப்பா அதையே சொல்லுவாங்க, வைரக்கல் மோதிரம் போட்டிருக்கிறாங்க. வைரக்கல் மோதிரத்தை மாப்பிள்ளைக்கு வெள்ளி மோதிரத்துல அந்த வீட்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா, அது தங்கம் போடுறதை விட பெருசு. ரேட்ல சொன்ன தங்க ஆண்கள் போடக்கூடாது. வைரக்கல்லுக்கு அப்படி ஒரு மரியாதை, கற்களுக்கு அப்படி ஒரு மரியாதை. இந்த மரியாதையை தெரிந்தவர்கள் காயல்பட்டத்தை சார்ந்தவர்கள், கிழக்கரையை சார்ந்தவர்கள், இந்த கல்லினுடைய மதிப்பு தெரியும். மன்னர்கள் அணிகின்ற, அரசர்கள் அணிகின்ற கிரீடம் அது ரத்தின கற்களால் பதிக்கப்பட்டிருக்கும். அதைவிட பன்மடங்கு பிரகாசிக்கக்கூடிய 2 கிரீடங்களை ஹாஃபிலாவுடைய பெற்றோருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தலையில மாற்றான். அதை மாட்டியாச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சூரியன் வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி பக்கத்தில் வெளிச்சம் இருக்கும், கண் கூசுமோ, ஆனா என்னன்னா சூரியன் இருந்தா கண் கூசும். அந்த கிரீடத்தில் உள்ள கற்கள் கண்ணை கூச வைக்காது, பிரகாசமா இருக்கும். நம்முடைய இடம் பூரா அப்படி ஜொலிக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையில இங்க இப்ப இவருக்கு நம்ம சலாவுதீன் யூசுப் இருக்காரு, இவருக்கு இந்த கிரீடம் இந்த வசீமா சித்திகா வச்சு இவருக்கு கிரீடம், வாப்பக்கு கிரீடம் இவரை வச்சு. பாருங்க, ஒரு ஃபேமிலியில 2 தலைமுறை ரத்தின கற்களான கிரீடங்களை அணியக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு இந்த குர்ஆன் காரணமாக இருக்கிறது என்பதை நம்ம மனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபை இந்த சமுதாயத்திற்கு இறக்கி அவன் சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, குர்ஆன் ஷரீஃபை நம்ம இறக்கி வச்சோம், வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நான் அதை பாதுகாத்துக்கிறேன்னு சொல்றான். எப்படி பாதுகாக்கிறான்? குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு சொன்னா, ஆரம்பத்தில் குர்ஆன் ஷரீஃப் இப்ப நம்ம கையில் வச்சிருக்கோம் பாருங்க. குர்ஆன் அவங்க பரிசு கொடுக்கறதுனால இந்த பேப்பர் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க.
அது ஒரு நீண்ட வரலாறு. நான் அதை சுருக்கமாக சொல்லி ஒரு நிறைவு கட்டத்துக்கு வந்துடுவேன். இது ரசூல்லா காலத்தில் இப்படி இல்லை. இதுக்கு பேர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே புக்காக இருக்குது குரான். 30 ஜுஸ் இதில் இருக்குது. பெருமானார் காலத்தில் சஹாபாக்கள்ல பெரும்பாலான ஆட்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. சில பேர் முழு ஹாஃபிஸா, சில பேர் பாதி காவாசி, நிறைய பேர் ஒட்டகத்தினுடைய எலும்புகள் எழுதி வச்சிருப்பாங்க, பேரித்தம் ஓலைகள் எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக்குடைய காலத்துல தான் ஒரு தேவை வந்துச்சு. அந்த தேவை நீண்ட வரலாறு. அந்த தேவையில உமர் ரலியல்லாஹு தான் அந்த ஆலோசனையை சொல்றாங்க. நீங்க கலீஃபா இப்படி இருக்காதீங்க, அது ரசூலுல்லாஹ் காலம் சரியா போச்சு, வரக்கூடிய காலம் அப்படி கிடையாது. அதனால எல்லாரும் தனித்தனியா மனப்பாடம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள எல்லாரும் ஒரு டீமா உட்கார வச்சு இப்படி மாதிரி தொகுத்துருவோன்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திகள் எல்லாம் முதல்ல யோசிச்சாங்க, பெருமானாரே செய்யல, நம்ம எப்படி செய்ய முடியும்னு யோசிச்சாங்க. கடைசியில் செஞ்சிட்டாங்க. செஞ்சு இப்படி ஒரு குரானை ரெடி பண்ணாங்க. ஒரே ஒரு குரான் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி கலீஃபாட்ட இருந்துச்சு. குறிப்பா அது பெரும்பாலான நேரங்களில் கலீஃபா அரசவைக்கு வரும்போது, மஸ்ஜித் நபவிக்கு வரும்போது அவங்க கையில் இருக்கும். அதுவரை யார் கையில் கொடுத்துருவாங்கன்னா, உமர் அலியோட மகள் ஹப்சா நாயகி இருந்தாங்க, அவங்க கையில் இந்த குரான் இருந்துச்சு. உஸ்மான் அலியோட ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி நிறைய ஏரியாவுக்கு பரவிடுச்சு. உமர் அலியோட ஆட்சிக்கு பிறகு எங்கெல்லாம் போயிடுச்சுன்னா, யமனுக்கு போயிடுச்சு, பாரசீகத்துக்கு போயிடுச்சு, ரோமாபுரிக்கு சென்று விட்டது, எகிப்துக்கு போய்விட்டது, பலஸ்தீனுக்கு போயிடுச்சு, பஹ்ரைனுக்கு போயிடுச்சு. நிறைய, அதாவது மக்காவில் மதீனாவில் இருந்த இஸ்லாம் பல்வேறு ஊர்களுக்கு போயிடுச்சு. அங்க உள்ளவங்க எல்லாம் குரான் ஓத தெரியாம இருக்கிறாங்க. அரபி தெரியும், குரான் எப்படி ஓதணும்னு தெரியல. அதனால என்ன பண்ணாங்கன்னா, இதை ஒரு 5 பிரிண்டா போட்டாங்க. இந்த குரான் ஷெரீஃபை இதை 5 பிரிண்டா போட்டாங்க. கையால் எழுதுனாங்க. முதல்ல ஒரு பிரிண்டு அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில், அதுக்கு பின்னாடி 5 பிரிண்ட் போட்டாங்க. 5 பிரிண்ட் போட்டு ஒரிஜினல் பிரிண்ட் இங்கேயே இருந்துச்சு. 5 பிரிண்ட் 5 ஏரியா கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அழகான இந்த இதுல பிரிண்டிங் பிரஸ்ல ரெடி பண்ண குரான் இன்னைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான குரான் இருக்குது. கோடிக்கணக்கான குரானும் அல்லாஹ் எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா இறக்குனானோ, பெருமானாருக்கு ஓதி காட்டப்பட்டுச்சோ, அதுல ஒரு புள்ளி கூட மாற்றாம அப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வேதமும் இன்னைக்கு அப்படி இல்லை. தௌராத் வேதம், மூசா நபிக்குள்ள வேதம் அப்படி இல்லை. தௌராத் சபூர் வேதம், தாவூத் நபிக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அதே மொழியில இல்லை. இஞ்சில் வேதம் ஈசா நபி கொடுக்கப்பட்டது அவர்களுடைய மொழியிலும் இல்லை, ஒரிஜினலும் இல்லை. ஆனால் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த குரான் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு புள்ளி கூட மாறாம 30 ஜுஸும் 114 சூறாக்களும் 6666 வசனங்களும் அப்படியே இருக்குது. கோடிக்கணக்கான குரான்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. ஒரு பிரதி, ஒரு காப்பி, அது 5 காப்பியா மாத்துறாங்க. இன்னைக்கு எப்படி வளர்ந்துச்சு. பள்ளிவாசல் நிறைய பேர் வாக்கியா சூறாவை பள்ளிவாசல்ல உட்கார்ந்து குரான் ஷெரீஃபை பார்க்காம நிறைய பேர் எழுதம் பார்த்து ஓதுறாங்க, இதை பார்த்து ஓதுறாங்க. வாக்கியா சூறா ஓதுறது நல்லது. ஆனா பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து ஓதுனாலோ வீட்டில் ஓதுனாலோ என்ன மாதிரி ஆட்களுடைய அபிப்பிராயம் நான் நிறைய பேர்ட்ட நேர்லயே சொல்லிடுறது, தயவுசெய்து குரான் எடுத்து ஓதுங்க. அதுல தான் அந்த ஒரு எழுத்துக்கு 10 நன்மைங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இது எல்லாமே இருக்குது. இது வெறும் குரான் கிடையாது. இதுல 1008 பலாய் இருக்குது. அதுக்குள்ள நம்ம குரானை ஏற்றி வச்சிருக்கிறோம். இதுல ஓதுனா நன்மை கிடைக்குமா என்பது பிரச்சனை. அதனால பேசாம எப்போ இதுல ஓதலாம்னா, நம்ம எங்கேயோ டிராவல்ல போய்கிட்டு இருக்கோம், ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கோம், பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு கொஞ்சம் ஓதணும் அப்படின்னா அப்ப எடுத்து ஓதிக்கிறலாம். அப்ப கையில குரான் இருக்காது, பெரிய குரான். பள்ளிவாசல்ல வீட்டில் உட்கார்ந்து ஓதும் போது இதை பார்த்து ஓதினால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் ஓதுனா அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம்ங்கிறத 3 எழுத்துக்கள் இருக்கின்றன. மொத்தம் 30 நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளது. அது எப்படி ரசூலுல்லாஹ்வால அதை ஓதுனவங்களுக்கு கிடைச்ச ஒரு சிறப்பு, அது மாதிரி ஓதியவர்களுடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு, குரானுடைய சிறப்பு எல்லாருக்கும். அப்போ நம்ம ஒரு சூறா ஓதிட்டோம்னு சொன்னால் அதில் எத்தனை எழுத்து இருக்குன்னு பாருங்க. ஒரு சின்ன இன்னாத்தீனா கல் கௌசர்ங்கிற சின்ன சூறாவை நம்ம ஓதிட்டாலே அதில் உள்ள எழுத்துக்களை நீங்கள் 10ஆல பெருக்கி பார்த்தா நமக்கு அந்த நன்மை கிடைச்சி போயிடும். இப்போ இன்னைக்கு பிள்ளைங்க ஓதி இருக்கிறாங்க, பட்டம் வாங்குறாங்க, அதை நிறைவு செய்கிறாங்க. அப்போ அது நமக்கெல்லாம் ஒரு ஊக்கமாக இருக்கணும். நம்முடைய வீட்டு பிள்ளைகளை அடுத்த ஒரு தலைமுறையை நம்ம இங்கே ஓத அனுப்புறது. இந்த மதரசாக்கோ வேறு தெருவில் இருந்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஆப்சா மதரசா இருந்துச்சு அப்படின்னா அங்கே அனுப்பி விடுறது. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுங்கிறது இந்த அடுத்த சந்ததிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட். அது நம்ம தான் செய்யணும். இதை அவங்க ஓதி கொடுத்துருவாங்க. சந்தர்ப்பத்தை நான் முதல்ல தொடங்கணும் பாருங்க, திரும்ப அங்கேயே வந்துடுறேன். சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை உங்கள் குடுமையாக கவனிச்சுக்கிறணும்.
நான் அதை வந்து குறையாவோ அல்லது வந்து நெருக்கடியாவோ சொல்லலை. உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் தான் அது கீ ரோல், முக்கியமான ரோலில் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். அப்போ அதை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கும் சேர்ந்து அந்த நன்மை கிடச்சி போயிடும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நான் வந்து பிள்ளைங்க ஓதும்போது நீங்கள் அந்த இன்பத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தராவிஹ் யாரெல்லாம் வந்து ஆப்சாக்கள் பின்னாடி நிற்கிறீங்களோ அவங்களுக்கு தெரியும் அதை ஓதும்போது ஏற்படக்கூடிய ஒரு ரசனை. அதில் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைகளை ஓதிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி நல்லா ஓதிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள். அது சில நேரங்களில் அதை வந்து நான் வந்து லேசாக சொல்லிக்கிறேன், பொம்பளைங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். சில பேர் உதாரணம் இப்படி சொல்லுவாங்க, எங்கள் ஆலிம்களில் அது ஒரு பிரசவம் முடிஞ்ச மாதிரி. அவ்வளோ கஷ்டம் ஓதுறது, சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை மனப்பாடம் பண்ணி வேறு புக்கை பார்த்து பாடம் சொல்கிறது அல்ல, அது வேறு புக்கை பார்த்து பரிசு எழுதுறது கிடையாது. அல்லாஹ்வுடைய கலாம். அது நல்ல ஓதுனா நன்மை, தெரிந்தே தவறாக ஓதுனால் பாவம். இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க ஓத வேண்டி இருக்குது. அதனால் ஒரு நாள் ஒரு 1.25 ஜுசு அவங்க ஓதி முடிச்சிட்டாங்க, 10 சும்மன் ஓதிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் எப்பா, அது ஆலிம்களை நாங்கள் பார்த்துருக்கோம், ஹாஃபிதுகளை. இப்போ பொம்பளை பிள்ளைங்களும் ஓதிட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். தொலை வச்சுட்டு வந்துட்டு அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்பாடா இன்னைக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது இருக்குது பாருங்கள். அதை எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியலை. நான் வேற ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டேன். அந்த காட்சி உண்மையிலேயே மகிழ்ச்சியான காட்சி. அதில் அந்த 27வது அன்னைக்கு 29வது அன்னைக்கு தமாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன கவர் உங்களால் முடிஞ்சது அந்த பிள்ளைகளை கண்ணியப்படுத்துறதுக்கு, பிள்ளைகளை கண்ணியப்படுத்துறதை விட அந்த குரானை கண்ணியப்படுத்துறதுக்கு தொலை வந்த எல்லாரும் நீங்கள் ஒரு சின்ன பங்கை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கொடுத்து விட்றீங்க பாருங்கள். அதில் அவங்களுக்கு பெரிய ஒன்றும் ஆகிற போகிறது இல்லை. ஆனால் அந்த மன நிறைவு என்னை கண்ணியப்படுத்தினாங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்லும் பொழுது, பெற்றோர்களை யாராவது ஆலிம்களாக இருந்தால் ஹாஃபில்களாக இருந்தால் அந்த ஒரு சின்ன கவரை அவர்கிட்ட கொண்டு கொடுக்கும் பொழுது, அவர் தான் தொலை வச்ச காலத்தில் அவருக்கு கவர் கொடுத்தாங்க பாருங்கள் பள்ளிவாசலில், அதை விட ஆனந்தம். அந்த ஆனந்தம் இந்த கவரில் உள்ள காசுக்கல்ல, அது சாதாரணமான விஷயம். அந்த குர்ஆன் ஷரீஃப் இந்த வருடம் முழுமையாக ஓதப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பிள்ளை இந்த வருஷம் முழுசாக குர்ஆனை ஓதி முடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது எவ்வளோ மனசில் ஒரு நெகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை விட தமிழில் நெகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது தமிழில் மகிழ்ச்சியோட கூடினது. மகிழ்ச்சினா சந்தோஷம் எல்லாம் தான் சந்தோஷம். ஒரு பைக் வாங்கினாலும் சந்தோஷம், ஒரு சேலை வாங்கினாலும் சந்தோஷம், நகை வாங்கினாலும் சந்தோஷம், அதெல்லாம் மகிழ்ச்சி. நான் சொல்லுறது நெகிழ்ச்சி. நெகிழ்ச்சின்னு என்ன அர்த்தம்னா அப்படி ஒரு மாதிரி மனசுக்குள்ளே புல்லரிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. அது இந்த மாதிரி காரியத்தில் மட்டும்தாங்க கிடைக்கும். ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பிள்ளைங்க 10 சலாத்தில் ஒரு சலாம் தான் எடுத்து தொலை வைப்பாங்க. முன்னாடி லெப்ப வீடுகளில் போய் ஓதுனாங்க பாருங்க, 10 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு நாள் தொலை வைப்பாங்க. அது ஒரு சலாம் எடுத்து தொலை வச்சாங்கல்ல, அதை தொலை வைக்கிற காலத்தில் நமக்கு எவ்வளோ இதாக இருக்கும் தெரியுமா? என் பிள்ளை இன்னைக்கு தொலை வைக்கிது அப்படின்னு வீட்டில் அந்த அசரத்து வந்து சலாம் எடுத்து தொழுது அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை வீட்டில் வைப்பாங்க பாருங்க, அதுவே எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு. 10 சலாம்ல ஒரு சலாம் 2 ரக்காத்து மட்டும் தொழுகிற காலமே பெருமையா இருக்கும்போது 10ஐயும் ஒரே புள்ள தொலை வைக்குது பாருங்க. அதுதான் நான் சொன்ன அந்த நெகிழ்ச்சி உச்சகட்டம். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு மேலே உள்ள ஒரு பெரிய பாக்கியத்தை, பெரிய அல்லாஹ்வுடைய தௌஃபீக நியாமத்தை பார்க்கணும்னா இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் பார்க்கணும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லோருக்குமான, எல்லா குடும்பத்திற்கும், எல்லா குடும்பத்து பிள்ளைகளுக்கும் இதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அதன் மூலமாக பெற்றோர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உலக ரிஸ்க் பாக்கியங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா விஸ்தீர்ணமாக்குவானாக. இன்னொன்று சொல்லிக்கிறேன், மாலை நேரத்தில் மக்ரிப் தொழுதுட்டு வாக்கியா சூரா எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் வறுமை இருக்காது என்றார்கள் பெருமானார். வறுமை வராது. வறுமையை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பொருளாதாரம் ரொம்ப கொட்டணும்னு தேவையில்லை வீட்டில், அது வேற. இருக்கிற நம்முடைய வருமானத்தில் கடன் இல்லாமல் வாழ்றது இருக்கு பாருங்க, நோய்க்கு செலவழிக்காமல் இருக்கிறது இருக்க, இதுக்கு பேர் தான் வறுமை இல்லாத வாழ்க்கை. வறுமையை சில பேர் எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா பேலன்ஸ் இருக்கணும், நகையா இருக்கணும், நத்திங். அதுவே கிடையாது. அதுக்கு பேர் வசதி கிடையாது. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா எது வறுமை இல்லாத வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை என்றால் வருமான குறைவு, அந்த வருமானத்தில் பரக்கத். யார்ட்டையும் கடன் இல்லாம ஒவ்வொரு மாதமும் கழிய வேண்டும். டாக்டருக்கு செலவழிக்காம, மருந்துக்கு செலவழிக்காம ஒவ்வொரு நாளும் கழிந்தால் இதற்கு பெயர்தான் பாக்கியம்.
இதற்கு பெயர் தான் வறுமை இல்லாத நிலை. அதை தருவது குர்ஆன் ஷரீஃப், அதிலும் வாக்கியா சூரா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை உங்க தயவா சொல்லிக்கிறேன், அந்த மகரிப் நேரத்தில் இஷா நேரத்தில் தயவு செஞ்சு இந்த டிவி பார்க்கறதெல்லாம் சுத்தமாக தூர ஒதுக்கிருங்க. தூர வச்சுட்டு அப்படி ஓத பழகுங்க, பிள்ளைகளை ஓத சொல்லுங்க. நீங்களும் தேவைப்பட்டா ஓதுங்க, சேர்ந்து ஓதுங்க, வாக்கியா சூரா ஓதுங்க. அதெல்லாம் தான் நம்முடைய வீட்டுக்கு எல்லா விதமான வளத்தையும் பெரிய வசதியையும் தரும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை, பேருதவியை பெற்றுத்தரும். இன்ஷா அல்லாஹ் அதை துன்யாவிலே பெற வேண்டும். ரிஸ்க் விஸ்தீர்ணம் என்பது குர்ஆனை வைத்துத்தான் கிடைக்கிறது, குர்ஆனுடைய சூறாக்களை வைத்து கிடைக்கிறது. அந்த தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே சுவனத்தில் இந்த ஹாஃபிதாக்களுடைய பெற்றோர்களாக நாம் இருந்து இந்த கிரீடங்களை தலையிலே மாட்டி அல்லாஹ் நம்மை அலங்கரித்து பார்ப்பானே. அந்த அலங்கரித்து பார்ப்பது கல்யாண பொண்ணாக இருந்து உங்க காதுல நெத்திச்சூடி, தலையில, கைகள்ல இந்த நகைகளை அணிந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை விட பன்மடங்கு பாக்கியம் அங்கே அணிவிக்கப்படுகின்ற கிரீடத்தை, கல்யாண பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை விட 50 பவுன் போட்டிருக்கவங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அதை விட 50 மடங்கு பன்மடங்கு மகிழ்ச்சி அந்த கிரீடத்தை தலையிலே அணியும் போது கிடைக்கும். கிடைக்க வேண்டுமானால் குர்ஆன் இருக்க வேண்டும், குர்ஆன் மனப்பாடம் செய்யப்பட வேண்டும். அதற்கான ஹாஃபிதாக்களை உருவாக்கக்கூடிய அந்த முதல் இடத்துல, முதல் கட்டத்தில் தாய்மார்களாகி நீங்கள் இருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை வைத்து உங்கள் குடும்பத்திலே ஹாஃபிதாக்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் காரணமாக்குவானாக. ஹாஃபிதாக்களுடைய பாக்கியத்தினால் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை தந்தல் புரிவானாக. ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்களுக்கும் துவா செஞ்சுக்கிறோம். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பெரிய ஆட்கள்லாம் வந்து இடம் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான ஒத்தாசைகளை செய்கிறாங்க பாருங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. நாங்கள் வந்து பள்ளிவாசல் நிர்வாகத்தையும் டச் பண்ணி பழகிறதுனால ஒரு அசரத்தை நிம்மதியாக தொலை வைக்க விடுறது இருக்கு பாருங்க. நிம்மதியாக தொலை வைக்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரே அவரை குறை சொல்லாமல் அப்படி அவர் ரூட்டில் விடுறது. மதரசா நடத்துகிற அசரத்தை அப்புறம் தட்டி கொடுத்து கொண்டு போகிறது, அது வட்டாரத்தில் உள்ள பெரிய ஆட்கள், அந்த மஹல்லா நிர்வாகிகள் அதை செய்யணும். அப்படி செய்யக்கூடியவர்கள் உண்மையிலேயே இந்த பங்குல உங்களுக்கும் அதற்கான சிறப்பு நாளை மறுமையில கிடைக்கிறது என்பதை சோபனமாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக நடத்துங்க. இந்த அன்னை சஃபியா பெருமானாருடைய மனைவிமார்களிலே 11 பேர்ல அவர்களும் ஒருவர் சஃபியாங்கிற பேர்ல ஒரு மனைவி பெருமானாருக்கு இருந்தாங்க. அவரே ஏதாவது நியத்தில் வச்சிருக்கலாம், ஒவ்வொருத்தர் பேர் வைக்கிறது. அன்னைக்கு ஒரு செய்தி படித்தேன், ஒருத்தர் சொன்னாராம், நான் நிறைய தர்மத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாராம். இந்த பையன் கஞ்ச பையன்ல என்ன தர்மம் செஞ்சான், அவன் ரொம்ப பெரிய கஞ்சன். ஆனால் ஒரே பார்க்கும்போதெல்லாம் நான் தர்மத்துக்கு ரொம்ப கொடுத்துட்டேன்னு சொன்னானா. என்னடான்னு கூப்பிட்டு கேட்கும்போது சொன்னானா, தர்மத்துக்கு கொடுத்து நீ கஞ்ச பயிலடா, யாருக்கிட்டா கொடுத்த அப்படின்னு கேட்டோன்னு சொன்னானா, என் பொஞ்சாதி பேர் தர்மாம்பாள், இந்த இந்துக்களில் தர்மாம்பால்னு ஒரு பேர் இருக்கும், அவன் அதை சுருக்கி தர்மன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் பொஞ்சாதி பேரை அவன் பேரில் நிறைய கொடுத்துருக்கான். நான் தர்மத்துக்கு கொடுத்தேன் இருக்கிறான். அப்படி இல்லை, நம்ம கொடுக்கறது எப்படி இருக்கணும்னா சஃபியா அப்படின்னா அன்னை சஃபியா பெருமானாருடைய அந்த மனைவிமார்களில் ஒருவர். அன்னை சஃபியாவுடைய நினைவிலே இந்த மதரசா நடக்கிறது. பெருமானாருடைய அந்த துவாவும் பெருமானாருடைய ஷஃபாத்தும் பரக்கத்தும் நிச்சயம் இந்த மதரசாவிற்கு இங்கே ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு உண்டு, அல்லாஹ் கிடைக்க செய்வானாக என்று சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி 4 கருத்துக்களை உங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது எங்களுக்கும் அதில் ஒரு நன்மையும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. அதற்கு காமில் உட்பட நிர்வாகத்தில் உள்ள அத்தனை பெருமக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நியாமத்துகளையும் தந்தருள் புரிவானாக. ரிஸ்க் விஸ்தீர்ணமான உடல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள்வானாக. நோயற்ற வாழ்வை, இப்போ நிறைய பிள்ளைகளுக்கு நம்முடைய ஊரில் காய்ச்சலில் ரொம்ப சிரமப்படுறாங்க, அல்லாஹ் அதெல்லாம் நீக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நோயற்ற வாழ்வை, நிறைவான செல்வத்தை, வளமான வாழ்வை, குறிப்பாக மன நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.